ஹேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா லாங் ஹேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து நாட் போட்டிருக்கேன். தட்ஸ் வை இட்ஸ் லுக் சம்வாட் டிஃப்ரெண்ட். ப்ளீஸ் இக்னோர் தட். ஆல்ரைட், நான் வந்து ஒரு 4 இயர்ஸாக வந்து இந்த ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். இதில் ஆக்சுவலாக வந்து எனக்கு அதிகமாக செட்டான ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் தான். நான் டே ட்ரேடிங் ட்ரை பண்ணியிருக்கேன், ஸ்விங் ட்ரேடிங் ட்ரை பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்துலையுமே வந்து எனக்கு அதிகமான ப்ராஃபிட் கொடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் தான். டே ட்ரேடிங் எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகல. ஸோ டே ட்ரேடிங் வந்து யாருக்குமே செட் ஆகாது அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் கம்பேரிட்லி பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்விங் ட்ரேடிங் நல்லாவே செட் ஆனிச்சு. அரௌண்ட் நான் வந்து ஒரு 10 ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து எனக்கு ஒரு 8 ஸ்விங் ட்ரேடிங் வந்து வின் ஆனிச்சு, 2 ஸ்விங் ட்ரேடிங் வந்து லாஸ் ஆனிச்சு. ஈவன் வந்து ஒரு ரேஷியோ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஆக்சுவலாக ஸ்விங் ட்ரேடிங்கில் நான் யூஸ் பண்ண பேட்டர்ன்ஸ் என்னென்ன, அதாவது வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன, அதுக்கு நான் வந்து என்னென்ன விஷயங்களை நோட் பண்ணுவேன். நீங்கள் இப்போ வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க, அது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் பண்ணுறீங்க, லைக் சார்ட் மட்டும் பார்த்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணியும் ட்ரேடிங்கில் வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். பட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சில விஷயத்தையும் அடிஷனலாக நோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வின்னிங் பாசிபிலிட்டிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது என்னென்ன விஷயங்களை நான் நோட் பண்ணுவேன் அப்படிங்கிற வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து ஆக்சுவலாக ஒரு செக்லிஸ்ட் வீடியோ மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் போக போகிறீங்க அப்படின்னா அதுக்கு மாதிரி இந்த விஷயத்தை நீங்கள் செக் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வின்னிங் பாசிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதில் நான் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. அதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் அடிஷனலாக இந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி அப்படிங்கும்போது உங்களுடைய வின்னிங் பாசிபிலிட்டி வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயத்தான் வந்து நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் பிகினராக இருக்கீங்க, நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கில் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா உங்களுடைய வின்னிங் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகுது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. திஸ் இஸ் ABIN. வெல்கம் டு மை சேனல். ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் வந்து ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னா ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, அந்த ஸ்டாக்கை வந்துட்டு ஜஸ்ட் டே ட்ரேடிங் மாதிரி மார்னிங் வாங்கி ஈவினிங் செல் பண்ணாமல் அந்த ஸ்டாக் வந்து நீங்கள் ஒரு 1 வீக் 2 வீக் ஈவன் 2 மந்த்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஸ்விங்கில் நீங்கள் மணி மேக் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த நார்மலாக டே ட்ரேடிங் பண்ணுறதை விட ஸ்விங் ட்ரேடிங்கில் நான் ஃபீல் பண்ணது என்னன்னா அதை ப்ரிடிக்ஷன் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ண முடியும். லைக் வந்து எந்த ஒரு ஃப்ளோவில் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிற நீங்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது நீங்கள் டே ட்ரேடிங் வந்து கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் அதிகமான மந்த் ஹோல்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு அதிகமான பர்சன்டேஜில் ப்ராஃபிட் எடுக்கிறது சான்சஸ் இருக்குது. பிஃபோர் கெட்டிங் டு த டாபிக், ஷவுட் அவுட் ஃபார் டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் Relevel. Relevel அப்படிங்கிற இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஹைரிங் பிளாட்ஃபார்ம். Relevel நடக்கிற டெஸ்ட்டில் நீங்கள் 50% மேலே ஸ்கோர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து டாப் டெக் கம்பெனிஸில் இன்டர்வியூ வந்து ஸ்கெடியூல் ஆகும். ரீசெண்டாக நவனீத் அப்படிங்கிற வந்து ஸ்மால் வில்லேஜ்லேருந்து வந்து மோர் என்கேஜ்டு சாஃப்ட்வேர் டெவலப்பராக வந்து ஜாப் எடுத்திருக்காரு. இவர் சின்ன வயசுலேருந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜி கோடிங் இதெல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அவர் நல்லாவே கோடிங் லேர்ன் பண்ணியிருக்காரு. பட் அவருடைய டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு இன்டர்வியூ வந்து அவர் ஸ்கெடியூல் ஆகலை. தென் இவர் வந்து Relevel டெஸ்ட் ட்ரை பண்ணி இப்போ வந்து ஜாப் எடுத்துட்டாரு. ஸோ உங்களுக்கு ஸ்கில் இருக்குது, நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் Relevel ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் ஸ்கில்லை நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறது நிறையவே சான்சஸ் இருக்குது. இப்போ Relevel சாஃப்ட்வேர் டெஸ்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பேக் எண்ட் டெவலப்மெண்ட், ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 டெஸ்ட் இருக்கு. உங்களுக்கு எந்த டெஸ்ட்டில் ஸ்கில் இருக்கோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி டெஸ்ட் எழுதி. கரண்ட் மார்க்கெட்டில் பிளாக் செயினுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான டிமாண்ட் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. நீங்கள் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பிளாக் செயினுக்கு வந்து மைக்ரேட் ஆக முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மைக்ரேட் ஆகும்போது பிளாக் செயினில் எந்த மாதிரி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய டவுட்டாகவே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த Relevel டெஸ்ட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பிளாக் செயினுக்கு டெஸ்ட் இருக்கு. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு நல்ல பேக்கேஜில் ஜாப் கிடைக்கிறது சான்சஸ் இருக்கு. ஸோ லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், கோ அண்ட் புக் அ ஸ்லாட், கெட் யுவர் ட்ரீம் ஜாப். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ணுற பேட்டர்ன் வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன், நெக்ஸ்ட் வந்துட்டு டிப் பை, தேர்டாக பார்த்தீங்கன்னா ஃபிளாக் பேட்டர்ன். இது மூணு தான் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். இந்த ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மல்டிபிள் பேட்டர்ன்ஸ், மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ், மல்டிபிள் டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மலாக ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வின்னிங் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நான் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த ப்ரைஸ் ஆக்ஷன்ஸை பேஸ் பண்ணி மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவேன். அதை பேஸ் பண்ணி அந்த பேட்டர்ன்ஸும் இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு பேட்டர்னையும் பற்றி நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பற்றின சில சார்ட்ஸ் வந்து எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்போ வந்து ஃபிளாக் பேட்டர்னை காமிக்கிறேன். ஆக்சுவலாக ஃபிளாக் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா பியர் பேட்டர்ன், புல் பேட்டர்ன் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு நார்மலாக ஸ்விங் ஆகிற மாதிரியே உங்களுக்கு வந்துட்டு ஸ்டாக் வந்து ஸ்விங் ஆகிட்டு இருக்கும். சிங்கிள் டேல இல்லை, ஒரு லாங் ரேஞ்சில் பார்க்கும்போது ஸ்டாக் மேலே ஏறி இறங்கி போயிட்டு இருக்கும். இதோட லோவையும் நீங்கள் ஹையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாக் மாதிரி வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் இந்த ஃப்ளாகை கட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா வந்து புல் ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ங்கிறது எடுக்க முடியும். அதே மாதிரி இந்த பேட்டர்ன் வந்து கட் ஆகி கீழே போணுச்சு அப்படின்னா இது வந்துட்டு பியரிஷ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஃப்ளாக் பேட்டர்ங்கிறது நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து 2 லைனுமே வந்து கிரியேட் ஆகும். அதே ட்ரையாங்கில் பார்த்தீங்கன்னா 2 ஜாயின் ஆகிற மாதிரி கிரியேட் ஆகும். இதான் ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ். பட் இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பை அண்ட் செல்லுங்கிறது நம்ம காமனாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து இந்த ட்ரையாங்கில் பிரேக் பண்ணி கீழே போணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே இந்த ட்ரையாங்கில் பிரேக் பண்ணி மேலே போணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் வந்துட்டு அந்த ஃபிளாக் பேட்டர்ன், அதுக்கு வந்து ட்ரையாங்கிள் பண்ணுற ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இதோடைய லைன்ஸ் வந்து டிஃபர் ஆகுதுன்னா வந்து 2 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டு இருக்கு இப்போது. ஸோ இந்த டவுன் ஆகும்போது இந்த டச் பண்ணிட்டு திருப்பி மேலே ஏறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேலே ஏறிச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் போகும். இன்கேஸ் அது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து நல்லாவே மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே இது கீழே இறங்கி இதை பிரேக் ஆகி கீழே போயிடுச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து டவுன் ஆகுதுன்னு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் பேசிக்காக இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப கொஞ்ச நாளாக டவுன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா
இது வந்து கீழே டச் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கு. இதில் கீழே டச் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கே தெரிய ஒரு மார்க்கெட் வந்து எந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் வந்து நெக்ஸ்ட் ஒரு 6 months 7 monthsக்கு போக போகுது அப்படின்ட்டு. ஓகே, இதில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் கொஞ்சம் முன்னாடி வந்துக்கிறேன். இங்கேயே ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு. இதுக்கு நீங்கள் பிரேக் அவுட்டில் வந்து ஸ்டாக் வாங்குறீங்க, அப்போ வந்து ஸ்டாப் லாஸ் எப்படி நீங்கள் செட் பண்ணு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு ஸ்டாக்குடைய ஹையை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது பிரேக் அவுட் ஆயிருக்கு, நீங்கள் அந்த இடத்துல வாங்கிருக்கீங்க அப்படிங்கும்போது திருப்பி ரிட்டர்ன் ஆகி இந்த ஒரு லைனில் டச் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் செல் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ரிஸ்க் வைக்க முடியும் அப்படின்னா அது கீழே இருக்கக்கூடிய பேட்டர்ன் கூட நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக ஹிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம எப்படி டிப் பை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதிலே நீங்கள் வந்துட்டு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டாக்கை வாங்கி அதில் ட்ரேட் பண்ண முடியும். இதை நீங்கள் கீழே இறங்கினதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக் வந்து சன் டிவி போய்க்கிறேன். இந்த சன் டிவி நான் வந்து அதிகமான ப்ராஃபிட் அப்படிங்கிறத பண்ண இந்த டிப் பையில். இந்த ஸ்டாக்கோட ஆவரேஜ் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 16% வரைக்கும் அப் அண்ட் டவுன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டாக் வந்து இந்த லெவலில் டச் பண்ணதுக்கப்புறம் நான் வாங்குறேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து செட் பண்ணலாம். இப்போ நான் இந்த இடத்துல வாங்குறேன் அப்படிங்கும்போது எனக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு ரேஞ்சில் எனக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கும், எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்டாப் லாஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 9% எனக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கும். அதே எனக்கு ப்ராஃபிட் வருது அப்படிங்கும்போது எனக்கு வந்து 27% வரைக்கும் ப்ராஃபிட் இருக்கும். மோஸ்ட் நம்ம வந்து 1:2 வந்து ப்ராஃபிட் ரேஷியோ வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரேட் பண்ணுறது தான் வந்து ஆக்சுவலாக டிப் பை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வாங்கலாம். அதனால முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸாம்பிள் நம்ம இன்னொரு ஸ்டாக்கும் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், இது டிசிஎஸ் ஸ்டாக் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் பர்ஃபெக்டாக கிரியேட் ஆகிருக்கு. அந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே மேலே மூவ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து ஈஸியாக நீங்கள் செட் பண்ண முடியும். இதோட ஸ்டாப் லாஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து செட் பண்ணியிருந்தா கூடமே ஒரு 6% அந்த மாதிரி தான் வருது. ஸோ ஒரு 6% என்ன ரிஸ்க் வைக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ரேட் நான் எடுக்க முடியும். அண்ட் இதில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 16% வரைக்கும் வருது. ஸோ இந்த இடத்துல நான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். இதுக்கு அடுத்து நீங்கள் இந்த இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிசிஎஸில் இப்போதைக்கு இருக்க டிசிஎஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது மேலே ஏறி இருக்குது, அதுக்கப்புறமா கீழே இறங்கி இந்த இடத்த ஹிட் ஆகிருக்கு, தென் வந்துட்டு மேலே மூவ் ஆகிருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா திருப்பி இது இறங்கி இந்த இடத்த ஹிட் ஆகி திருப்பி மேலே மூவ் ஆகிருக்கு, திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஹிட் ஆகிருக்கு. இது மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது பிரேக் ஆகி கீழே போணுச்சு அப்படின்னா ரொம்ப அதிகமாக கீழே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதேமாரி இந்த பேட் வந்து கண்டினியூஸாக மேலே ஏறி இந்த இடத்த ஹிட் பண்ணி திருப்பி கீழே இறங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிரியேட் ஆகிற பேட்டர்ன் தான் வந்து ஆக்சுவலாக ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இதேமாரியே கிரியேட் ஆகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்துட்டு இது ஒரு லெவல் தாண்டி இது கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதேமாதிரி பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிரேக் ஆகிற டைமில் நீங்கள் வாங்கி ட்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியான ஒரு லெவலில் ஸ்டாப் லாஸ் வைக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக என்னோடய ஸ்டாப் லாஸ் லெவல் வந்துட்டு ஒரு 3% அந்த மாதிரி தான் இருக்கும். அதே நான் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் லெவல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு லெவல் 1 வந்துட்டு ஒரு 2% வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருக்க ஒரு ஹையை நான் வைக்கலாம். அதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹை வந்து நான் வந்து என்னுடைய ப்ராஃபிட் லெவலாக வைக்கலாம். நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் எங்கே கிரியேட் ஆகிருக்கோ அந்த லெவல் வரைக்கும் நான் ப்ராஃபிட் வச்சு நான் ட்ரேட் பண்ணுவேன். பட் 100% ஹிட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஹிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதில் 15% வரைக்கும் நான் எடுக்க முடியும். லைக் 2% வந்து நான் ரிஸ்க் வச்சு 15% இந்த ப்ராஃபிட் எடுக்க முடியும். இதில் வந்து எப்பயாவது நான் இந்த RSI வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன். இதை தவிர நான் வேறு இந்த இண்டிகேட்டருமே யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் வச்சு மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்கு இதுவே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். நீங்கள் நிறைய இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் அதெல்லாம் வந்து அந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் தான் நான் பார்ப்பேன். ஓகே, இப்போ வந்து பேட்டர்ன்ஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன டூ அண்ட் டோன்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். லைக் டூ அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னா லைக் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி பார்ப்போம். நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட வின்னிங் பாசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நான் வந்து இனிஷியலாக ட்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயத்தில் நான் பண்ணல, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பேட்டர்ன் பார்த்து மட்டுமே ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். அதுலேயும் எனக்கு வந்து சில ட்ரேட்ஸ் வந்து வின் ஆனிச்சு. பட் சில ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆனிச்சு. அதுக்கு நான் என்னென்ன ரீசன் சொல்லிட்டு ஓனா ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த விஷயத்தில் நான் நோட் பண்ணி அடிஷனலாக ஆட் பண்ணி நான் வந்து ட்ரேட் பண்ணும்போது என்னோட வின்னிங் ரேஷியோ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆனிச்சு. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்ட். இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து அப்பில் போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் அப்போ வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட வின்னிங் பாசிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதே மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து டவுனில் போயிட்டு இருக்கு அப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் வந்து பை பண்ணுறீங்க அப்படின்னா ஓவரால் மார்க்கெட் ப்ரெஷர்னால உங்களுடைய ப்ரிடிக்ஷனை பிரேக் பண்ணி உங்கள் அனாலிசிஸை பிரேக் பண்ணி இந்த ஸ்டாக் வந்து டவுன் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா நிறைய டே ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மூவ் ஆகுதோ அது மாதிரி தான் அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து மார்க்கெட் அப்பில் போயிட்டு இருக்கு, கிரீனில் இருக்குது அப்படின்னா அவங்க நிறைய பை பண்ணுவாங்க. அதே மார்க்கெட் வந்து செல் ஆகிட்டு இருக்கு, டவுனில் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அவங்க அதிகமாக செல் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருக்க ஒரு ஸ்டாக்ல வந்துட்டு இந்த மாதிரி டே ட்ரேடர்ஸ் அவங்க அதிகமாக செல் பண்ணாங்க அப்படின்னா அதோடைய பாத் வந்து ரிவர்ஸ் ஆகி டவுன் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால் மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி இந்த அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வின்னிங் பாசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் நார்மல் கேஷ் மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியாது, அந்த டேலே வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் செகண்ட் என்ன விஷயம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நியூஸ். இந்த நியூஸ்லேயே நம்ம 3 வேஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் நியூஸ்,
செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்டார் நியூஸ், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் நியூஸ். இந்த குளோபல் நியூஸை பொறுத்த வரைக்கும் குளோபலாக வந்துட்டு நம்மளுடைய மார்க்கெட் எப்படி இருக்குது, குளோபலாக ஏதாவது பெரிய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கா அப்படிங்கிற நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். லைக் வந்து வார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போணுச்சு அப்படின்னா மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் ரொம்பவே வாலட்டிலாக மேலே கீழே இறங்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் போய் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது லாஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதிகமாக வாலட்டிலிட்டி இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து அதிகமான ஒரு ரேஷியோ வச்சு நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஒரு கம்மியான ரேஷியோ லைக் வந்து 1/2 இல்லை 1/1 ரேஷியோ வச்சு கூட நீங்கள் எடுத்துடலாம் ப்ராஃபிட். பட் நீங்கள் வந்து 1/4 1/5 ரேஷியோ வச்சு போகிறீங்க அப்படின்னா அது மார்க்கெட் நல்லா இருக்கிற டைமில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண முடியும். அப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு வந்து வின்னிங் ரேஷியோ அதிகமாக இருக்கும். ஸோ வந்து குளோபல் நியூஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த குளோபல் நியூஸ் எப்படி நம்ம மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் நோட் பண்ணணும்னா செக்டார் நியூஸ். நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்டாக் வந்து எந்த ஒரு செக்டாரில் இருக்குது, அந்த செக்டார் பேஸ் பண்ண நியூஸ் ஏதாவது வந்திருக்கா, ஏதாவது பேட் நியூஸ் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். லைக் வந்து நீங்கள் இப்போ ஐடி பேஸ் பண்ண ஒரு ஸ்டாக்ல வந்து ட்ரேட் பண்ண போகிறீங்க, ஸ்விங் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஐடியை பேஸ் பண்ணி ஏதாவது நியூஸ் வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். லைக் வந்துட்டு இப்போ டாலர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா ஐடி ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி இந்த டாலர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது டிகிரீஸ் ஆகுதுலாம் பார்த்தீங்கன்னா பெரிய நியூஸ் கிடையாது. பட் அது ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். இது இல்லாமல் உங்கள் செக்டார் பேஸ் பண்ணி ஏதாவது பெரிய நியூஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். சின்ன சின்ன நியூஸ்லாம் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அண்ட் தேர்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பேஸ் பண்ண நியூஸ். ஸ்டாக் பேஸ் பண்ணி அந்த நீங்கள் வாங்க போகிற ஸ்டாக் பேஸ் பண்ணி ஏதாவது பேட் நியூஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அண்ட் அதே ஸ்டாக் வந்துட்டு செக்யூர் லிமிட்டில் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இன்கேஸ் வந்து செக்யூர் லிமிட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் வந்து 5% கீழே போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த செக்யூர் லிமிட் வந்து க்ளோஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பையும் பண்ண முடியாது, செல்லும் பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்கள் வாங்கின ஸ்டாக் வந்து எவ்ரிடே வந்து 5% டவுன் ஆகிட்டே இருக்குது, உங்களாடி செல் பண்ண முடியல அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் அந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ சர்க்யூட் லிமிட் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்கை பேஸ் பண்ண பேட் நியூஸ் வந்திருக்கா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு பேட்டர்ன் அனாலிசிஸ். இப்போ நீங்கள் ஸ்டாக் வந்து ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து முன்னாடி சொன்னமே ஏதோ ஒரு பேட்டர்ன் அந்த ஸ்டாக் வந்திருக்கு அப்படிங்கும்போது அதே மாதிரி அந்த ஸ்டாக் வந்துட்டு லாஸ்ட் ஒரு 3 years 4 yearsல பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். கண்டிப்பாக வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஜஸ்ட் ஒரு ஸ்டாக்கை பார்த்து ஒரு 5 minutes 10 minutesல நீங்கள் உங்களே ஜட்ஜ் பண்ணி வாங்க முடியாது. நீங்கள் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை கரெக்டாக ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா தான் உங்கள் ட்ரேட் வந்து வின் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஓல்டு சார்ட்டில் வந்துட்டு இதேமாதிரி பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அது கிரியேட் ஆனதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக எண்ட் ஆயிருக்கா இல்லை வந்துட்டு ஏதாவது அதில் டிஃப்ரென்ஸ் வந்து கீழே இறங்கிருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஓல்டு பேட்டர்ன்ஸ் பார்க்கும்போது அந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு தெளிவான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, அதில் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஸ்டாக் வந்து அப்படியே நீங்கள் விட்டுட்டு போகாமல் அதை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கை பற்றின ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். அதில் நீங்கள் திருப்பி ட்ரேட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். நீங்கள் புதுசாக ஒரு ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கிறது கிடையாது. நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்க ஸ்டாக்லேருந்து திருப்பி நீங்கள் ட்ரேட் பண்ணுறது ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் அந்த ஸ்டாக் வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஸ்டாக்கை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கலாம். திருப்பி அந்த பேட்டர்ன் கிரியேட் ஆகுது இல்லை எந்த மாதிரி ஃப்ளோவில் போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேண்டில். அதாவது நீங்கள் ஒரு ஸ்டாக் வந்து பை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே என்ன மாதிரி கேண்டில்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். நான் முன்னாடி சொன்ன பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லெவலில் ஹிட் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கலாம் இல்லை விற்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த இடத்த மட்டுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாமல் அதில் வரக்கூடிய கேண்டில்ஸை நீங்கள் நோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டோஜி கேண்டில் இல்லை வந்துட்டு 3 green கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாஜி கேண்டில்லாம் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஸ்டாக் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுற மாதிரி தான் அந்த டாஜி கேண்டில் வரும். இந்த டாஜி கேண்டில் பார்த்தீங்கன்னா பாடி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதோடைய ஹை லெவல் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், ஹை நீடில் வந்து அதிகமாக இருக்கும், லோ நீடிலும் வந்து அதிகமாக இருக்கும். விச் மீன்ஸ் அந்த ஸ்டாக் ஓப்பன் ஆனதுலேருந்து ரொம்ப ஹைக்கும் போயிருக்கும், ரொம்ப லோவுக்கும் வந்து இருக்கும். முடிஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் லெவலில் ஒரு ஆரம்பிச்ச லெவல்லே முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி வந்துருந்துச்சு அப்படின்னா பை ப்ரெஷரும் அந்த ஸ்டாக்கில் அதிகமாக இருக்குது, செல் ப்ரெஷரும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத மீன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் டாஜி கேண்டில் வந்துடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 3 கேண்டில் வந்து க்ரீனாக வருது, லாஸ்ட்டாக கிரியேட் ஆயிருந்த அதாவது இந்த ரிவர்ஸ்க்கு முன்னாடி அந்த டாஜி கேண்டிலுக்கு முன்னாடி கிரியேட் ஆயிருந்த கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணி இந்த கேண்டில்ஸ் வந்து க்ரீனில் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக அந்த கேண்டில்ஸ் வந்து நிறையா இருக்குது. லைக் வந்து ஷூட்டிங் ஸ்டார்னு இருக்குது, மார்னிங் ஸ்டார்னு இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி டாஜி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேண்டிலுக்கும் ஒரு நேம் அப்படிங்கிறது இருக்குது. அதில் பேசிக்காக அந்த கேண்டில் ஸ்டிக்கோட நேம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சுட்டு நீங்கள் அந்த இடத்துல பை பண்ணிட்டு செல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வின்னிங் ரேஷியோ இந்த ஒரு விஷயத்தை வச்சு உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணி நோட் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இப்போ நான் பேட்டர்ன் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் டேரெக்டாக போய் மணி இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த பேட்டர்ன்ஸ் வந்துட்டு சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட் நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணி உங்களுக்கு இந்த பேட்டர்ன் செட் ஆகுதா, இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். டேரெக்டாக போய் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்ன்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் இப்போ ஃபஸ்ட் பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுக்கு பாருங்கள். அண்ட் செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா அதிகமாக ட்ரேட் பண்ணால் தான் அதிகமான ப்ராஃபிட் அப்படிங்கிற நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் அது ஒரு ரைட்டான மைண்ட் செட் கிடையாது.
நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மந்த்துக்கு ஒரு 2 ட்ரேட் பண்ணுறீங்க 3 ட்ரேட் பண்ணுறீங்கனாலே அது வந்து மோர் தென் எனஃப். நான்லாம் வந்துட்டு ஒரு மந்த்துக்கு 1 ட்ரேட் கூட பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோட எல்லா செக்லிஸ்ட்டுமே வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணி இந்த ஸ்டாக் வந்து ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரேட் நான் வந்துட்டு என்டர் ஆகுவேன். இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் ட்ரேட்லேயே வந்து 10% 20% நீங்கள் எடுக்க முடியும். இதே நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் கால்குலேட் பண்ணி அப்படின்னா ஒரு இயர்க்கே உங்களுக்கு 6% தான் கிடைக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது பர் மந்த்துக்கு உங்களுக்கு ஒரு 15% கிடைக்காது அப்படின்னா இது ஒரு நல்ல ட்ரேட் தான். அதனால உங்களுக்கு வந்து அதிகமாக ட்ரேட் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஒரு குவாலிட்டியான ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ. இப்போ ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்விங் ட்ரேடிங்கில் நான் இப்போ வந்து ஒரு 5% வந்து ரிஸ்க் வச்சிருக்கேன், நான் ஒரு 5% எனக்கு வந்துச்சுன்னா ப்ராஃபிட் வந்துச்சுன்னா போது நான் வந்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5% அதுக்கப்புறம் இறங்கிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க, அதை எக்ஸிட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆகக்கூடாது. அதை நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னோட டார்கெட் எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதை மோஸ்ட்லி வந்து 1:2 அட்லீஸ்ட் வந்து வச்சு ட்ரை பண்ணுறது பாருங்கள். அப்போ நீங்கள் ட்ரை பண்ணி அப்படின்னா தான் ஒரு 10 ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு 7 ட்ரேட் வின் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டுங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த 3 ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஓவரால் நீங்கள் வந்து ஒரு 3% வந்து லாஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த 7 ட்ரேட்டில் ஓவரால் நீங்கள் 14% வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த லாஸ் மைனஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து 11% வரைக்கும் ப்ராஃபிட் இருக்கும். ரொம்ப லீஸ்ட் கேஸில் வந்து மார்க்கெட் ரொம்ப வாலட்டிலாக இருக்குது அப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் 1/1 போய்க்கலாம். பட் மார்க்கெட் நல்ல ஃப்ளோவில் போயிட்டு இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து 1:2 1:3 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பட் சில ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிசிஎஸில் ஷோ பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு 2% வந்து ஸ்டாப் லாஸ் இருக்கும். பட் உங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 15% வரைக்கும் கிடைக்கும். அந்த மாதிரி ட்ரேட்லாம் எப்பயாவது கிடைக்கும். அதனால் நீங்கள் கன்யூஸாக மார்க்கெட் ஸ்டாக்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ட்ரேட் கிடைக்குமா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் நிறையவே ப்ராஃபிட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாக என்கிட்ட ஒரு 1 lakh இருக்குது, நான் எல்லாத்தையுமே ஒரே ட்ரேட்லேயே ஸ்விங் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படி நீங்கள் பண்ணக்கூடாது. உங்கள்கிட்ட ஒரு 1 lakh இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 20,000 ஒரு ட்ரேட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் நீங்கள் ஓவரால் ரிஸ்க் வந்துட்டு ஒரு 10% வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் வந்து 2,000 தான் ஆகும். அதே நீங்கள் 1 lakh ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 10% வச்சு 10,000 வரைக்கும் லாஸ் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு 5 ஸ்ப்ளிட் பண்ணி மினிமம் ஒரு 5 ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 20,000 ஒரு ட்ரேட்டில் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் க்ரோ ஆகிட்டே போகிறீங்க. ஒரு 2 years 3 years அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் பண்ணணும் அப்படிங்கிற தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இனிஷியலாக வந்துட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோ இருக்கிற மொத்த அமௌண்ட்டுமே வந்து சிங்கிள் ட்ரேடில் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஃபைனல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணணும் ஒரு ரெண்டு ட்ரேட் இல்லை ஒரு 3 ட்ரேட் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணியிருப்பாங்க, அது அவங்களுக்கு லாஸ் ஆகிருக்கும். அதனால் என் ட்ரேடிங்கே வராது அப்படின்னு சொல்லிட்டு குவிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்தமாதிரி நீங்கள் பண்ணாமல் ஒரு 1 year கன்சிஸ்டண்டாக ஒரு கம்மியான மணி இருந்தாலுமே ஒரு 1 year கன்சிஸ்டண்டாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 20,000 மட்டுமே நீங்கள் ஸ்விங் ட்ரேட்டில் ட்ரை பண்ணுறது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு சக்ஸஸ் ஆனிச்சு அது அப்படின்னா நீங்கள் ஒரு 20,000 மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 1 yearக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணலாம். அந்த 1 yearல பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 10 ட்ரேட் இல்லை 20 ட்ரேடாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓவரால் ரேஞ்சில் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். பட் நீங்கள் ஒரு சிங்கிள் மந்த்லேயே வந்து 3 ட்ரேட் பண்ணிட்டு 3 ட்ரேட்டுமே லாஸ் ஆகிடுச்சு, அதனால் எனக்கு வந்து ட்ரேடிங் செட் ஆகுது அப்படின்னு நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் லாங் டர்மாக ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அதிகமாக நாலேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அந்தமாதிரி ஒரு கன்ஃபியூஸ் மைண்ட் செட்டில் எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக தெரியல ட்ரேடிங் அப்படின்னா நீங்கள் கம்மியான அமௌண்ட்டை டிப்ளாய் பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அந்த 1 year வந்து பேப்பர் ட்ரேடே பண்ணி பார்க்கலாம். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா பேப்பர் ட்ரேடுக்கும் ரியல் டைமில் ட்ரேட் பண்ணுறதுக்கும் உங்களுடைய எமோஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் பேப்பர் ட்ரேடில் அதிகமாக ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் வந்துட்டு டேரக்ட் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் ராஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இனிஷியலாக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு 5 to 10 ட்ரேட்ஸ் வரைக்கும் நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்மியான மணி வந்து டெப்ளாய் பண்ணி நார்மல் ட்ரேட் வந்து இருக்கிறதுக்கு பாருங்கள். அதில் நீங்கள் கற்றுக்கிறது அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தில் வந்து இந்த வீடியோ நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் எந்தெந்த பிளாட்ஃபார்மில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதை பற்றி எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோ போடுறது ட்ரை பண்ணுறேன். நீங்கள் இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணலாம் ABIN official 2020. Thanks for watching this video. See you next video. Bye.